வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். காப்போதா சாதாரணதர மாணவர்களுக்குரிய ஒரு மாதிரி வினாத்தால் தான் பார்க்க போகின்றோம். ஊவா மாகாணத்தினுடைய ஒரு முன்னோடி பரீட்சை வினாத்தால் பகுதி 1 நுழைவோம். முதலாவது வினா, தரவு மற்றும் தகவல் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருத்திற்கொண்டு சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். தரவு காலப்போக்கில் தகவலாகின்றது. இந்த கூற்று சரி. தரவுகள் முறைவழியாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு அது காலப்போக்கில் தகவலாக மாற்றப்படுது. மூலப்பொருள் மட்டத்தில் உள்ளவை தரவுகளாக கருதப்படுகின்றன. மூலப்பொருள் மட்டத்தில் உள்ளவை என்று சொன்னால் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு பயன்படுத்தப்படுபவை. இப்போது உதாரணமாக தேநீர் தயாரித்தல் என்று சொன்னால் அந்த தேநீர் தயாரித்தலில் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் மூலப்பொருட்களாக கருதப்படுகின்றது. அந்த மூலப்பொருட்கள் தரவுகளாக காணப்படுகின்றது. ஆகவே பி கூற்றும் சரி. இப்படியான கேள்விகள் பிள்ளையால் நாங்கள் 4 விடைகளையும் 4 ABCD 4 கூற்றுக்களையும் சரியா பிள்ளையாண்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை. முதலாவதாக இப்படியான கூற்று வினாக்கள் வரும்போது நாங்கள் விடைகளை கண்டறிய முற்பட வேண்டும். அந்த வகையில் இப்போ சரி என்று சொன்னால் இல்லாத ஆன்சர்ஸை நீங்கள் நீக்கி கொள்ளலாம். ஆனால் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இங்கு இல்லை. பியும் சரி, பி இல்லாத ஆன்சர்ஸையும் நாங்கள் நீக்கி கொள்ளலாம். அந்த வகையில் 3வது 2வது 4வது பிழையான விடைகளாக கருதி கொள்ளலாம். ஆகவே நாங்கள் CD ஆகியவற்றை இங்கு வாசிக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் நாங்கள் அதனையும் ஒரு தடவை பார்க்கலாம். நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் அப்படி செய்யுங்கோ என்று சொல்கிறேன். ஆனால் நாங்கள் விடைகளை ஒரு முறை செக் பண்ணி கொள்ளுவோம். செயன்முறை ஆக்கப்பட்ட தரவு தகவல் என்று அழைக்கப்படுகின்றது. அது சரியான கூற்று. தரவுகள் செயன்முறை ஆக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு, முறைவழியாக்கம் செயன்முறையாக்கம் ரெண்டுமே ஒன்றுதான். அப்போ முறைவழியாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் தகவல் எங்களுக்கு பெறப்படுகின்றது. ஆகவே அதுவும் சரி. முடிவுகளை எடுக்கும் போது செயன்முறையாக்கப்பட்ட தரவை விட செயன்முறையாக்கப்படாத தரவு முக்கியமானது என கூறப்பட்டிருக்கு. முடிவுகளை எடுக்கும்போது செயன்முறையாக்கப்பட்ட தரவு என்று சொன்னால் அது தகவல். செயன்முறையாக்கப்படாத தரவு என்று சொன்னால் அது தரவு. ஆகவே அது பிழையான கூற்று. ரைட், அடுத்த வினாவுக்குள்ளே போகலாம். பகுப்பு பொறியை அல்லது பகுப்பாய்வு பொறியை, அதாவது அனாலிட்டிக்கல் என்ஜின் கண்டுபிடித்தவர் ஜேர். கிரேட் 10 யூனிட் 1 இருக்குது. சார்ல்ஸ் பபேஜ். அவர் தான் கணனியின் தந்தை எனவும் அழைக்கப்படுகின்றார். ஆகவே 2வது விடை. இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு வினாவையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இதுவும் அடிக்கடி MCQவில் ஃபைனல் எக்ஸாமில் வந்திருக்கு. முதலாக ப்ரோக்ராமிங், அதாவது கணனி செய்நிரலை உருவாக்கியவர் ஜேர் என்ற ஒரு கேள்வி அடிக்கடி வந்திருக்கு. அதற்குரிய விடை எடா லவ்லேஸ் அல்லது எடா அகஸ்டா லவ்லேஸ் என்பது விடையாக வரும். அவர் ஒரு பெண்மணி. ரைட், 3வது வினாவுக்கு செல்லலாம். பல் தேர்வு வினாத்தாள்களின் விடைகளை புள்ளியிட பயன்படுத்துவது. இலக்கமாக்கி முதலாவது விடை, அது இல்லை. ஒளிப்பேனா, அது ஒரு உள்ளீட்டு கருவி, அதுவும் வராது. காந்தமை வெறியுறு வாசிப்பான், மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன். இந்த 3வது விடை காந்தமை வெறியுறு வாசிப்பான் பேங்கில் செக், அதாவது காசு ஓலைகளை பரிசோதித்து கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு இயந்திரம். ஆனால் எக்ஸாமுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை. 4வது விடையை பார்ப்போம். ஒளியியல் குறி கண்டறிதல், ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன். அதுதான் மிகச்சரியான விடையாக இருக்குது. MCQ வினாத்தாளை திருத்துவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு கருவி ஒளியியல் குறி கண்டறிதல். அடுத்த வினா, பின்வரும் நினைவக வகைகளை கவனியுங்கள். அந்த ABCD என 4 நினைவகங்கள் வழங்கப்பட்டிருக்கு. வினாவை ஒரு தடவை பார்க்கலாம். மேற்கூறியவற்றில் எது அழிதகு நினைவகமாக கருதப்படுகின்றது? அழிதகு என்று சொன்னால் வாலடைல் மெமரி. எங்களுக்கு தெரியும், வாலடைல் மெமரி எனப்படுவது தெற்போக்கு பெருவழி நினைவகம். அதுதான் பிரதான நினைவகம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஆகவே என்பது தெற்போக்கு பெருவழி நினைவகம், ரெண்டோம் எக்ஸஸ் மெமரி ரெம். என்ற ஆன்சர் எங்களுக்கு வர வேணும்.
இப்போ பின்வருவனவற்றுள் சரியானது தானே கேட்கப்பட்டிருக்குது. அழித்தகு நினைவகமாக கருதப்படலாம் எது அல்லது எவை. ஆகவே என்ற ஆன்சர் வர வேணும். அப்போ ஆன்சரை நாங்கள் பார்த்தோம்னால் முதலாவது ஏபி அண்ட் இருக்குது. ஆகவே அது வராது. என்ற ஆன்சர் வர வேணும். ஆகவே நாங்கள் 4வது விடையை நேரடியாக தெரிவு செய்து கொள்ளலாம். ஆனால் நாங்கள் விடைகளை ஒரு தடவை பார்க்கலாம். நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் அடுத்த மெற்ற ஆன்சரை வாசிக்காமல் இப்படியான சந்தர்ப்பத்தில் ABCDE என்று தரும்போது அதில் சில உங்களுக்கு தெரிந்த வெளிப்படையாக தெரிகின்ற விடைகளை பார்த்து அதன்படி இறுதி விடையை கண்டுபிடிப்பதற்கு முயற்சிக்க வேணும். இல்லை என்று சொன்னால் ஏனைய விடைகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கல எங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் அடுத்த கூற்றுக்களையும் நீங்கள் கவனித்து கொள்ளலாம். ரைட். இப்போ பார்ப்போம். வாசிப்பு மட்டும் நினைவகம். அது பெயர்லேயே தெரிகின்றது. வாசிக்க மட்டும் முடியும், எழுத முடியாது. பி துணை நினைவகம், செகண்டரி மெமரி. அது பிரதான நினைவகமும் அல்ல, அது ஒரு அழித்தகு நினைவகமும் அல்ல. 3வது சி பதுக்கு நினைவகம், கேஷ் மெமரி. பதுக்கு நினைவகம் எங்களுக்கு தெரியும், அது ஒரு சிறிய நினைவகம். வேகமாக கணனியின் வேகத்தை அதிகரிப்பதற்காக தொழிற்படுகின்ற ஒரு நினைவகம். அதாவது CPU மையமுறை வழியாக்க அலகிற்கும் ரெம் தற்போக்கு பெருவழி நினைவகத்துக்கும் இடையில் அமைந்திருக்கின்ற மிகச்சிறிய கொள்ளளவுடைய ஒரு நினைவகமாக இருக்குது. இதுவும் ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் மெமரி. அதில் பதுக்கு நினைவகத்திலையும் ஒரு அழித்தகு நினைவகமாக கொள்ளப்படுது. அது பதுக்கு நினைவகம் மற்றும் தற்போக்கு பெருவழி நினைவகம், இந்த ரெண்டும் அழித்தகு நினைவகங்களுக்கு உதாரணங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்க வேணும். டி பழிச்சீட்டு நினைவகம், ஃப்ளாஷ் மெமரி. அந்த பழிச்சீட்டு நினைவகம்ன்றது ஒரு துணை நினைவகம். அதாவது நாங்கள் அந்த பென் டிரைவ், ஃப்ளாஷ் டிரைவ் அதனை கணனியில் போட்டு நாங்கள் சேமித்து கொள்வோம் அல்லது பயன்படுத்தி கொள்வோம். அதில் இருக்கிற ஒரு கோப்பினை மீண்டும் அதனை கலட்டி கொண்டு நாங்கள் செல்லலாம். ஆகவே இது ஒரு அழித்தகு நினைவகம் என்ற வகைக்குள்ள இது வராது. ஆகவே அழித்தகு நினைவகம் என்றால் கணனியை ஷட் டவுன் பண்ணின உடனே அதில் இருக்கிற அத்தனை சேமிக்கப்பட்ட அத்தனை விடயங்களும் அழிவடைந்து விடும். ஆகவே இதற்கு சரியான விடை CE. அடுத்த வினா, பின்வரும் கூற்றுக்களில் எது நுண் செயலிக்கு மைக்ரோ ப்ராசஸருக்கு வெளியே அமைந்துள்ளது? இப்போ மைக்ரோ ப்ராசஸருக்கு வெளியே அமைந்திருப்பது என்னென்று கேட்கப்பட்டிருக்கு. அதாவது மைக்ரோ ப்ராசஸர் என்பது தான் CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். CPU 3 கூறுகளை கொண்டிருக்குது. ALU அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், அதாவது எண்கணித தருக்க அலகு. 2வது கண்ட்ரோல் யூனிட், கட்டுப்பாட்டு அலகு CU. அடுத்தது மெமரி ரெஜிஸ்டர்ஸ், நினைவக பதிவகங்கள் அல்லது பதிகள் என்றும் சொல்லலாம். அந்த வகையில் நாங்கள் விடைகளை பார்க்கலாம். எண்கணித தர்க்க அலகு அது ஒரு மைக்ரோ ப்ராசஸர்ன்ற ஒரு கூறு. அதாவது அதன் இருக்குது, CPUக்குள்ளே இருக்கிற ஒரு அமைப்பு. ஆகவே அது இதற்கு விடையாக வராது, வெளியே அமைந்துள்ளது தான் வினா. 2வது தற்போக்கு பெருவழி நினைவகம். அடுத்தது 3வது கட்டுப்பாட்டு அலகு கண்ட்ரோல் யூனிட். 4வது பதிகள் ரெஜிஸ்டர்ஸ். இங்கு 1வது 3வது 4வது இந்த 3ம் எங்களுக்கு தெரியும், அது ஒரு மைய முறை வழியாக்க அலகின் கூறுகள். ALU, CU, மெமரி ரெஜிஸ்டர்ஸ் 3. தற்போக்கு பெருவழி நினைவகம் மையமுறை வழியாக்க அலகினுள் இருப்பதில்லை, அதாவது நுண்முறை வழியாக்கியினுள் இருப்பதில்லை. அது அதற்கு வெளியே தான் காணப்படுகின்றது, ரெம். ஆகவே 2வது சரியான விடையாக இருக்கும். அடுத்த வினா, 6வது வினா, நுண் செயலி பொதுவாக ஒரு கடிகார வேகத்தில் அல்லது ஒற்றை கடிகார சுழற்சியில் செயற்படுத்தக்கூடிய சொல் அளவானது டேஷ் டேஷினால் ஒப்பிடப்படுகின்றது. மேற்கூறிய கூற்றிலுள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு மிகவும் பொருத்தமான பதில் எது? இங்கு நுண் செயலியின் வேகம், அதாவது கடிகார கதி அல்லது கணனியின் கதி ஹேர்ட்ஸ் என்பதில் அளவிடப்படுகின்றது. அதுவும் தற்கால கணனிகளில் மெகா ஹேர்ட்ஸ், கிகா ஹேர்ட்ஸ் ஆகிய 2 அலகுகளும் பயன்படுத்தப்படுகின்றன.
இந்த விடைப்படி பார்த்தால் இதில் விடை இல்லை என்று தான் சொல்ல வேணும். உண்மைக்கு இதில் மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் கிகா ஹெர்ட்ஸ் என்ற விடை மிக பொருத்தமானதாக இருக்கும். அடுத்த வினா, ஏ முதல் சி வரையான வலையமைப்பு இடவியல்புகளை சரியாக காட்டும் பதிலை தெரிந்தெடுக்கவும். முதலாவது டொப்பாலஜி, இடவியல் அல்லது இடத்தியல் என்று சொல்கிறது டொப்பாலஜி, நெட்வொர்க் டொப்பாலஜி. நெட்வொர்க் டொப்பாலஜியில் முதலாவது ஒரு மட்ட வடிவத்தில் இருக்குது, தொடர்ச்சியாக கருவிகள் இணைக்கப்பட்டு இருக்குது, வளைய வடிவத்தில் இருக்குது. ஆகவே வளைய வடிவம் என்று சொன்னால் நாங்கள் அதனை ரிங் டொப்பாலஜி என்று சொல்லுவோம். இரண்டாவது ஸ்டார் டொப்பாலஜி, நடுவில் ஒரு டிவைஸ் இருக்குது, அதில் இருந்து தொடுக்கப்பட்டிருக்குது ஏனைய கருவிகள். ஆகவே இந்த சுவிட்ச் அல்லது ஹப் நடுவில் இருக்கும் ஆளி அல்லது குவியம், அதில் இருந்து ஏனைய கருவிகள் கணனிகளாக இருக்கட்டும் பிரிண்டராக இருக்கட்டும் பொருத்தப்பட்டு இருக்கும். பி ஒரு ஸ்டார் டொப்பாலஜி, உடு வடிவ வலையமைப்பாக்கம் என்று சொல்லுவோம். சியை பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு பஸ் டொப்பாலஜி இருக்குது, ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறது பஸ் டொப்பாலஜி. அந்த பஸ் டொப்பாலஜியில் கிளைகள் காணப்படுது, அந்த கிளைகள் 2 கிளைகள் இதில் இருக்குது, அது ஸ்டார் டொப்பாலஜியாக இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, பஸ் டொப்பாலஜியும் ஸ்டார் டொப்பாலஜியும் 2 சேர்ந்து வந்திருக்கு. மெர இடவியல் என்றதெல்லாம் பிரதானமாக இருக்கிற அமைப்பு பஸ் டொப்பாலஜி, அதில் கிளைகளாக இருப்பது ஸ்டார் டொப்பாலஜியாக இருக்குது. ஆகவே இந்த மூன்றாவது அமைப்பு ஒரு ட்ரீ டொப்பாலஜி, அதாவது மெர வடிவ வலையமைப்பாக்கலாக இருக்குது. அப்போ இதனுடைய விடையை பார்த்தோம்னு சொன்னால் ஏ ரிங் டொப்பாலஜி, ரிங் டொப்பாலஜி என்றால் வளைய வடிவ வலையமைப்பாக்கல். பி ஸ்டார் டொப்பாலஜி, உடு வடிவ வலையமைப்பாக்கல். சி மெர வடிவ வலையமைப்பாக்கல், ட்ரீ டொப்பாலஜி. ஆகவே சரியான விடை 4வது. அடுத்த வினா, இலங்கையின் சில மாகாணங்களில் வாகன உத்தரவு சீட்டுக்கள் நிகழ்நிலையில் ஆன்லைனில் வழங்கப்படுகின்றன. பின்வருவனவற்றில் இந்த சேவைக்கான சரியான வணிக வகை எது? 4 வகைகளில் இருக்குது இந்த மின் அரசாங்கம். ஒன்று G2C, கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ், அதாவது அரசாங்கத்திற்கும் அந்த நாட்டு பிரஜைகளுக்கும் இடையிலான ஒரு இடைத்தொடர்பு. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், அதாவது ஒரு நாட்டு அரசாங்கத்திற்கும் இன்னொரு நாட்டு அரசாங்கத்திற்கும் இடையில் உள்ள ஒரு தொடர்பு. G2B, கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், அதாவது ஒரு நாட்டு அரசாங்கத்திற்கும் அந்த நாட்டில் இருக்கிற வர்த்தகம் அல்லது வியாபாரத்துக்கும் இடையில் உள்ள ஒரு தொடர்பு. G2E, கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி, அந்த ஒரு நாட்டு அரசாங்கத்திற்கும் அந்த நாட்டு அரச ஊழியர்களுக்கும் இடையில் உள்ள ஒரு தொடர்பு. அப்போ இந்த 4 வகைகளிலேயும் இதில் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற வினா, இலங்கையின் சில மாகாணங்களில் உள்ள வர்த்தக உத்தரவு சீட்டுக்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகிறது. அது யாருக்கு வழங்கப்படுகிறது என்று கேட்டால் சிட்டிசன். ஆகவே சிட்டிசன் என்று சொன்னால் அந்த நாட்டு பிரஜைகளுக்கு வழங்கப்படுகின்றது. ஆகவே இதற்கு சரியான விடை G2C என்பது 4வது விடை. ரைட், அடுத்த வினாவுக்கு செல்லலாம். QR குறிமுறை தொடர்பான ஒரு வினா. QR குறியீடுகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். முதலாவது விடை, இங்கு மேபிசி என வழங்கப்பட்டிருக்குது. நாங்கள் இலகுவாக எப்படி விடைகளை நீக்கி கொள்ளலாம் என முயற்சிப்போம். முதலாவது விடை, செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளில் பயன்படுத்தப்படும் ஒரு குறியீட்டு முறை ஆகும். இந்த QR குறிமுறை இப்போது மிகவும் ஒரு பிரபலமான ஒரு முறை. இந்த எரிபொருள் தொடர்பாக அதில் தொடர்புபட்டிருப்பதனால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகையில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு குறிமுறை என்று கூறப்பட்டிருக்குது. இது பிழையான ஒரு கூற்று. ஏ என்ற விடை வரக்கூடாது. ஆகவே ஏ வார விடைகளை நீக்கிக் கொள்ளலாம். முதலாவது, 2வது, 3வது விடைகளை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம் இலகுவாக. 4வது தான் எங்களுக்கு விடையாக வரப்போகுது. என்றாலும் நாங்கள் விடைகளை பார்ப்போம். பி, பட்டை குறிமுறை வாசிப்பான் என்று சொன்னால் பார்கோட் ரீடர் மூலம் தரவுகளை வாசிக்க வசதி வழங்கப்பட்டுள்ளது.
பட்டை குறிமுறை வாசிப்பான் பார்கோட் ரீடராகவும் கியூஆர் ரீடராகவும் ஒரு ரீடர் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த வகையில் இந்த கூற்று சரி. ஆகவே பி என்ற விடை சரி. சி, கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி குறியீட்டு மேற்பார்வை செய்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் இணையதளத்தில் இருந்து தகவலை பெறலாம். அதாவது இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும் போது அது அந்த குறிப்பிட்ட இணையதளத்திற்கு செல்லும். ஆனால் பார்கோட் அவ்வாறு அல்ல. இப்போ பார்கோட் ஃபுட் சிட்டிஸில் பயன்படுத்தப்படுது. அந்த ஃபுட் சிட்டியில் நாங்கள் ஒரு பொருளை தெரிவு செய்த பின்னர் அந்த கவுண்டரில் கொடுக்கும்போது அது ஸ்கேன் பண்ணப்படுது. ஸ்கேன் பண்ணி அந்த விலை அதில் போடப்படுது. ஆனால் பார்கோட்டில் விலை மட்டுமா இருக்கும் என்று கேட்டால் இல்லை. விலை இருக்கும், மூலப்பொருள் பற்றி இருக்கும், எந்த நாட்டு உற்பத்தி, காலாவதி திகதி, உற்பத்தி திகதி, எல்லா விடயங்களும் அதில் இருந்த போதிலும் அந்த சந்தர்ப்பத்தில் கடைக்காரருக்கு தேவைப்படுவது விலை. ஆகவே எங்களுக்கு அந்த விலையை காட்டுவதற்காக மட்டும் இது பயன்படுத்தப்படுகின்றது.